சைத்தான் முதலாவது ஒரு அடியாண்டி எடுக்க பாக்குறது, பாவம் செய்யற அடியாண்டி எடுக்க பாக்குறது தௌபாவை தான். ஃபர்ஸ்ட் அதை தான் எடுப்பான். அந்த தௌபாவை தான் எடுக்க பார்ப்பான். மிக இலகுவான முறையில தௌபா என்ற பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தி. உலகத்துல எந்த மார்க்கமும் மதமும் சொல்லாத அமைப்புல என்ன இது சொல்லி தந்திருக்கு. தௌபா என்ற பகுதி மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய என்ன அந்த புனித தினத்துல பாவங்கள் கழிகிற தினத்துல எப்படி குறைச வச்சு என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யறோம், மன்னிப்பு கொடுக்கிறோம்னு மன்னிப்பாங்க. அந்த ஒரு ஃபாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு வராரு, எதை வச்சு தெரியுமா, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ், அதாவது அஃப்வன், அதாவது இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஅ வ மன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர் அன்றைக்கு மன்னிப்பு கொடுக்க போயிட்டு இருக்கிறார். அவருடைய உள்ளத்துல அந்த வசனம் வந்து அப்படியே பதியுது. ஏன்னா அவங்க மலக்குகளை, வேதங்களை, தூதர்மார்களை, மறுமை நாளை, சொர்க்கத்தை, நரகத்தை நம்பியவர்கள். அவங்களுக்கு அது தெரியும். அப்ப உண்மையிலே நம்ம மன்னிப்பு கொடுக்க தகுதியற்றவர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதை பார்த்து அவர் இஸ்லாத்துக்கு வரார். பாவங்களை அல்லாஹ்வை விட மன்னிக்கிறதுக்கு யார் தகுதியான, யாரால மன்னிக்க முடியும்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல இருந்து நீ தௌபா செய்யணுமா, தௌபா செய்வது எப்படி, அப்படி என்று ஒரு பெரிய கஷ்டமான வழி ஒன்று என்னது இல்ல. இருந்த இடத்திலேயே ஒரு மனிதன் என்ன செய்யலாம், யா அல்லாஹ் இந்த பாவத்தை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு மனமுருகின அல்லாஹ்விடத்துல அவன் கையேந்தினாலே அது தௌபா தான். அதை செய்யாம எத்தனை பேர் இருக்கிறோம். ஒரு இதை செஞ்ச உடனேயே தௌபா செய்யணும், நாளைக்கு செய்யணும், நாளன்னைக்கு செய்யணும், உட்காருண்டா ஷைத்தான் அதைத்தான் என்ன செய்வான், பிற்படுத்தி கேட்டாரு. ஏன்னா உங்களுடைய பாதையுடைய ட்ரக் மாறடா அதுதான். நீங்க இந்த ரூட்டை எடுக்கிற நேரத்துல இந்த பக்கத்துக்கு திரும்புறதுக்குரிய அந்த பகுதி அது தௌபா. அந்த தௌபாவை ஷைத்தான் எடுத்துக்கிட்டே இருப்பான், உங்களை வழி நடத்திக்கிட்டே போவான். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வழி நடத்திட்டு போவான். அந்த பயணத்துல நீங்க தௌபா மறந்திருப்பீங்க. அந்த பயணத்துல தௌபாவை நீங்கள் மறந்திருப்பீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பாதை தெரியாம போயிடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களுக்கு பின்னால் இதை சொல்லுவா, இல்லாமன் தாப, தௌபா செய்தவர்களை தவிர.